ஸ்காடிஞ்சர்ஸ் ஈக்குவேஷன் அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஹச் சை ஈக்குவல் டு இ சை. இல்லை ஹச்சுங்கிறது ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர், அதாவது அதுதான் டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர். சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், ஈங்கிறது ஐகன் வேல்யூ, அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஒன் டைமென்ஷனல் ஃபார்ம் பாருங்கள். அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்னா மைனஸ் ஆஃப் ஹச் கேப் ஸ்கொயர் டிவைடட் பை 2m இன்டூ டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டேமான v along x direction into psi is equal to E psi. 3-dimensional ஃபார்மில் நமக்கு டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு அந்த 1-dimensional ஃபார்மில் இருந்ததுக்கு பதிலாக இங்கே டெல்டா ஸ்கொயர், அதாவது நம்மளோட லாப்லாசியன் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு ஃபார்முக்கு இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். இதுவே பார்ட்டிகிள் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அதுக்கு ஜீரோவாக இருந்ததுன்னா நம்மளோட ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிடும்னா மைனஸ் ஆஃப் ஹச் கேப் ஸ்கொயர் டிவைடட் பை 2m இன்டூ லாப்லாசியன் ஆப்ரேட்டர் ஸ்கொயர், அதாவது டெல்டா ஸ்கொயர் இன்டூ சை இஸ் ஈக்குவல் டு இ சை. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோங்கிறதுனால அந்த டேர்ம் வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்பியர் ஆகலை. டெல்டா ஸ்கொயருங்கிறது லாப்லாசியன் ஆப்ரேட்டர், ஹச் கேப்புங்கிறது ரெடியூஸ்டு பிளங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா h/2πக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனில் ஹச் கேப் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நம்ம h/2π ஸ்கொயர் பண்ணோம்னா h²/4π² நமக்கு கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்கே 1D ஃபார்மில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷனுங்கிறது மைனஸ் ஆஃப் h² by 8π² m இன்டூ டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடுது.